வணக்கம். வணக்கம். நிறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை வச்சு வழிபடுறாங்க. கோவில்கள்லயும் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அதை நம்ம பண்ணலாமா? வீடுகள்ல அதை வைக்கலாமா? அதனால நமக்கு என்ன பலன் இருக்குது? எந்திரங்கிறது அந்த காலத்துல வெறும் செம்புல இருந்து நம்ம உபயோகப்படுத்துற அத்தனையுமே செம்பு பாத்திரம் தான். இந்த செம்புல தண்ணி கொடுங்கிறது செம்பு பாத்திரம். கோயில் கோபுர கலசம் எத்தனை வச்சாலும் எத்தனை வைப்பாங்கன்னா செம்புல வைப்பாங்க. இந்த செம்பு நெகட்டிவை வெளியில தள்ளும், பாசிட்டிவ் மட்டும்தான் உள்ள எழுக்கும். இந்த ஒயர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த செம்பு மட்டுமே அந்த ஒயர் கரண்ட்டை தாங்கக்கூடிய சக்தி அதில் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற வைப்ரேஷன் அதை தாங்கும். இப்போ பெரிய பெரிய ஆலயங்கள்ல சாமி கருவறைக்கு கீழே அந்த சாமி சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. மேல கோபுர கலசத்துக்கும் அந்த கருவறைக்கும் நேர ஒரு ஓட்டம் இருக்கும். அப்போ இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த கதிர்வீச்சையே பாசிட்டிவ் எடுக்கக்கூடிய சக்தி அந்த செம்புக்கு இருக்கும். நம்ம கையில செம்பு போட்டுக்கிட்டா நெகட்டிவ் வெளியில கருப்பாயிடும், பார்த்தா ஹீட்டை பூரா வெளியில தள்ளும். அப்ப அதாவது சூரியன் முதல்ல கோயிலை சுத்திட்டு கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த கோயில் போனாலும் கோயிலை முதல்ல 3 சுத்திட்டு அப்புறம் உள்ள போ. அதே மாதிரி இந்த வலம் இருந்து சுத்தி உள்ள போகணும். இதெல்லாமே அந்த கதிர்வீச்சு. அதாவது அந்த காலத்துல படிக்காதவங்க ரொம்ப இயற்கையை கற்றவர்கள் சித்தர்கள் ஒரு 18 பேர், குறிப்பிட்ட குருமார்கள் குறிப்பிட்ட பேர் தான். இவங்கிட்ட போய் நீ இந்த இடத்துல இந்த கதிர்வீச்சு இருக்கு, இது உனக்கு நல்லது தரும். சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்கு, புதன் கதிர்வீச்சு இருக்குன்னா என்ன வீச்சு இருக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு போயிடுவான். அந்த இடத்துல சாமி இருக்கு, சாமி அதை கரெக்டா கும்பிட்டா உனக்கு நிறைய தேவையான விஷயத்த தரும் அப்படின்னோடனே, அருள் அப்படின்னா தெய்வம் அள்ளி தரும்னு அப்படியே நம்புவான். தெய்வத்தை பயத்தை, அதாவது நல்லதை பக்தியா பயமா கொடுத்தாங்க. அப்ப அந்த கோயில்ல போய் ஒரு தீங்கு பண்ண மாட்டான், ஒரு கெடுதல் பண்ண மாட்டான். அமாவாசை நாள்ல நீங்க போய் அந்த கோயில்ல தங்கணும்னா கோயிலை சுத்தி நிறைய தீபத்தை ஏற்றி வச்சிருவாங்க, பந்தத்தை. காரணம் என்னன்னா, இரவு நேரங்கள்ல மிருகங்கள் உள்ள வந்துருங்கிறதுனால கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாரும் குடிசைகள்ல வந்ததுனால அந்த மாதிரி கோயில்ல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதுவே அமாவாசை பரிகாரம். அமாவாசை கோயிலுக்கே போகக்கூடாது. அன்னைக்கு பேரிடர் காலங்கள்ல தங்குறதுக்கு அந்த வழிமுறை. இன்னைக்கு அமாவாசைக்கு போய் விளக்கேத்து, அதாவது வீட்டுல விளக்கேத்துனா நெகட்டிவ் வெளியில போகும் அப்படின்னு 7ஆம் அறிவு படத்துல சூர்யா சொன்ன மாதிரி தான். மஞ்சள் அப்படிங்கிறது உனக்கு சொல்லி கொடுங்க, அது உனக்கு எதிர்மறை சக்தியை வெளியே தள்ளும், இதெல்லாம் மெடிசன் சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு படிச்சவங்க பொருள் அறிந்து விளக்கம் தருங்கன்னா, அவங்ககிட்ட போய் பொருள் இல்லா இருக்குன்னா பணம் காசு இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறான். பணங்காசு இருந்து 100 கோடி, ஒருத்தனுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, தீராத வியாதி கேன்சர் வந்துச்சு. இப்போ அவங்ககிட்ட 100 கோடி சொத்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு நோய் சரியாயிடலான்னு சொல்றேன், கூட 10 கோடி கடன் வாங்கியாவது தரேன், என்ன சரி பண்ணுங்க. உயிர் பயத்துல இருக்கிறவனுக்கு மட்டும்தாங்க அந்த வழி தெரியும். என்கிட்ட ஒரு அம்மா போன் பண்ணி, ஒரு பையனுக்கு பொதுவா சொல்ல வரும்ல, 2 கிட்னி ஃபெயிலியர், எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பையனை காப்பாற்ற எப்படி முடியும்? அப்போ அந்த அணுக்கள் ஆக்டிவேட் இல்லை அப்படின்னா உடனே ஜாதகத்துல ஏன் இது ஃபெயிலியர் ஆகணும் யாருமே சொல்லலை. நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரகத்துல அவனுக்கு அது ஒரு மாதிரி கண்டம் இருக்கு, அவ்வளவுதான். ஜோசியக்காரங்க வீட்லயே நடக்கதான் செய்யும். இப்போ எந்திரம் அப்படின்னா சும்மா வைக்கல, அவங்க ஒரு கதிர்வீச்சுல அந்த நெகட்டிவ் இப்போ உங்களுக்கு அதுவே ஜாதகத்துக்குள்ளதான் வரும். இப்போ ஒரு எந்திரத்துல இது போடுவாங்க பார்த்திருக்கீங்களா, அதாவது சக்கரம் உள்ள சும்மா வைக்க மாட்டான். எந்திரத்தை வெறும் தகுடையா வைப்பான், அதுல சக்கரம் போட்டிருப்பான். இப்போ உங்களுக்கு ஜாதகத்தை அதுல எடுத்துங்க, இதுதான் ஜாதகம். இந்த ஜாதகத்துல கட்டம் போட்டுருவாங்க. இப்படி கட்டம் போட்டுட்டு இப்படி கட்டம் போட்டு இதை ராசி கட்டம் போட்டு வச்சு, இப்ப அந்த தகுட்டுல ஒண்ணு சொல்லிடுவாங்க, இதுதான் மேஷம் 1ஆம் வீடு, 1 2 3 4 5, இது மூல திரிகோணம் 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 நேரம் இங்க போட்டுருவோம். இத போட்டீங்கன்னா முக்கோணம். இதே மாதிரி இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகத்துக்கு போடுங்க. 1 2 3 1 2 3 4 5 6 7 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 இதுல போட்டுவான். இதுதான் சக்கரம். ஓகே ஓகே. அதாவது இந்த மூல திரிகோணத்தை போட்டுருவாங்க சக்கரமா. உங்களுக்கு இந்த சக்கரம் எப்படி வந்துடும்னா, இத போட்டு வச்சிருப்பாங்க.
இதைத்தான் உங்களுக்கு சக்கரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அதே மாதிரி 1, 4, 7, 10 அது ஒரு கட்டம். இப்படி எந்த இதை ஸ்ரீ சக்கரம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு அப்படின்னா செவ்வாய், சூரியன், குரு இதனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா இங்க சனி நீச்சம், இங்க சூரியன் ஆட்சி, இங்க குரு ஆட்சி. இப்ப இதனுடைய இந்த கிரகங்களால எந்த பாதிப்பு இல்லை. ஸ்ரீ சக்கரம் ஆக்டிவேட் கையில இருக்கு, கிருஷ்ண பரமாத்மா கையில. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அப்படியே அழகா போட்டு இந்த ஜாதகத்தை வச்சுதான் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லை காவல் தெய்வம்னா ஒரு சக்கரம். அப்ப அந்த எல்லை காவல் தெய்வம்னா என்ன கிரகம், அத 1ஆம் நம்பரா போட்டுருவாங்க. அதுக்கு வச்சு போட இப்போ இந்த ரேடார் இந்த கதிர்வீச்சு இருக்கும் பாத்திருக்கீங்களா? பூமி இருக்கும். இந்த பூமி இதுதான் பூமி. இந்த பூமிக்கு அடுத்தது உங்களுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, சனி. இந்த பக்கம் சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது புதன், புதனுக்கு அடுத்தது சூரியன். இப்ப இது எல்லாமே நீள்வட்ட பாதையில சுத்தும். இப்போ இது அதது நீள்வட்ட பாதையில சுத்தும் போது இந்த இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த சேனல்ல எல்லாம் பார்க்கும்போது இப்படி நீள்வட்ட பாதையில இப்படி இந்த கோலம் மாதிரி இப்படி சுத்தும். அதாவது சுத்தும் போது அதனுடைய ரேடார் கதிர்வீச்சை கணக்கு பண்ணி தான் எந்திரமே உருவாக்கணும் அந்த காலத்துல. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இதே நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னா அதனுடைய கதிர்வீச்சு இது இப்போ இதனுடைய ஜாயிண்ட் இருக்கும், இப்படி இருக்கும். இப்ப எல்லாமே சூரியனை சுத்தி வருதுன்னா அது நீள்வட்ட பாதையில சுத்தி வரும்போது இந்த ஒன்னும் பின்னும் ஒன்னா வந்துட்டே இருக்கும். இந்த நிறைய டிவில எல்லாம் போட்டு காட்டும் போது காட்டும் அந்த ரேடார் கதிர்வீச்சு. அப்ப அதன் கதிர்வீச்சு படுற இடத்த நன்மை தீமை எந்த கதிர்வீச்சு எதன் மேல பட்டு எதிரொலிக்குதோ அந்த ஆலயம் அங்க இருக்கு. அப்ப அதுக்கு கீழே எந்த வச்சிடறான்னா எந்திரத்தை வச்சிடலாம். இதனுடைய கதிர்வீச்சு முழுமையா கருவறையில இருந்து மக்களுக்கு ஜாயிண்ட். அப்ப மேல கலசம், செம்பு கலசம். அதுல இருந்து இங்க இப்படி மனிதர்களுக்கு அத்தனையும் மனுஷனுக்காகவே பார்த்து பண்ணது. ஆனா நீங்க பூரா வெறும் பரிகாரம் பரிகாரம் பரிகாரம், வெறும் விளக்கேற்றணும், இல்லைன்னா எங்கேயாவது போய் விளக்கு ஏற்றி யாருக்காவது எதையாவது கொடுக்கணும், இப்படிதான் பண்றீங்களே தவிர எந்த கதிர்வீச்சு உனக்கு வீக்கோ அந்த கதிர்வீச்சுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆலயத்துக்கு போறது இல்லை. எல்லாருமே இப்ப திருப்பதி அப்படின்னா எல்லாரும் போயிடுறான். 7.5 சனி நடக்கா எல்லாரும் போயிடுறேன். உனக்கு புதன் தசை நடக்குதா எல்லாரும். எந்த தசை நடக்கும் போது எந்த கோயிலுக்கு எந்த தசை நடக்கும்போது உனக்கு சொல்லுறான் 4, 6, 8 தசை நடந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன் அந்த 4, 6, 8னா மறைவு அப்படின்னா நீ பிறக்கும்போது அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு உனக்கு இல்லை. அப்ப அது கெடுதல் நடக்கும்னா அப்ப அந்த தசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு கிடக்கிற கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சு போ, உனக்கு அது ஆக்டிவேட் ஆயிடும். இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன கேட்டாலும் தரும். முதல்ல அதுக்கு அறிவை பயன்படுத்தும். நீ என்ன நினைக்கிறன்னா ஜாதகத்துல உனக்கு சொல்லிடுறாங்க, எனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், எது நடக்காதுன்னு இருக்கோ அது நடக்காது. இது அந்த கதிர்வீச்சு நெகட்டிவ். உனக்கு 6ஆம் அதிபதி தசை நடக்குது, உனக்கு அதனுடைய 6 மறைஞ்சிருச்சு. அப்போ அதனுடைய உனக்கு செயல்பாடு எல்லாமே நெகட்டிவா இருக்கும். உனக்கு தடை, தாமதம், கோர்ட்டு, கேஸ். அப்ப அந்த கதிர்வீச்சு அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நீ பிறந்த மண்டலம்னு சொல்லுவேனே அந்த ஊர்ல போயிட்டு அந்த கதிர்வீச்சுக்கு தகுந்த இறைவன் ஆலயம் எங்க இருக்குன்னு போனீங்கன்னா இருக்கு. போய் அந்த கோயில்ல நீ நின்று பௌர்ணமி என்னைக்கு நின்னா அந்த கதிர்வீச்சு முழுமையா உனக்கு வந்துடும். நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்ல எந்த அணுக்கள் ஆக்டிவேட் இல்லையோ அது ஆக்டிவேட் ஆயிடும். 6ஆம் இடங்கிறது ஆக்டிவேட் இல்லை, இப்ப அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு அதுக்கு தகுந்த விஷயம் என்ன ஆகும், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் ஆகும். அதாவது நல்லதையும் கெட்டதையும் இங்க மாற்ற முடியும். அதாவது 64 கொடிய விஷத்தை மருந்தா மாற்றியவர் தான் போகர். அப்ப அரளி விஷம் நம்மளை கொன்னுடும், அதை மருந்தா மாத்துற தன்மை இருக்கு. இதை நீ தேடல. நீ என்ன சொல்ற, அரளி தின செத்துருவேன், இது விதி, அதுல எழுதி இருக்கு. அதை மருந்தா மாத்தக்கூடிய சக்தி மனிதன் மூளையில இருக்கு. அதை நீ பயன்படுத்தல. மூளை எங்க இருக்கு, ஒரு ஓரமா மூளையில இருக்கு. நீ அடுத்தவங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்ட, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு தேவையானது உன்னை சுத்தி தான் இருக்கும். நீ எந்த ஊருக்கு வேணாலும் போ, எந்த வீட்டுக்கு வேணாலும் போ, உன்னை சுத்தி பாரு. அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லா பக்கமே அந்தந்த மரங்கள், சில செடிகள் எல்லாமே நம்மளை தொடர்ந்து. முருங்கை மரம் நம்ம வீட்டுல இருக்குன்னா இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அது இருந்த மாதிரியே இருக்கும். காரணம் இதெல்லாம் நம்மளை எடுத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி. இயற்கை ஒருபோதும் மனிதனை வெறுப்பதில்லை, மனிதன் ஒருபோதும் இயற்கையை நேசிப்பதில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். இயற்கையை விட்டு விலக 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 இவன் அழிஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்படி அழிஞ்சாலும் கவலை இல்லை. நாங்க இயற்கை எங்களுக்கு என்ன தேவை அதை தான் தேடுவோம்.
இயல்பா இருக்கிறத நாங்க தேட மாட்டோங்கிற மாதிரி போறாங்க. ஆனா இந்த இதுல நோய் நொடியில பாதிக்கப்பட்டவன், கஷ்டத்துல துன்பப்பட்டவன், வாழ்க்கையில அடிபட்டவன், இதுக்கு என்னன்னு வழியே தெரியாதவன் என்னை தேடி வந்தவங்க அத்தனை பரிகாரம் பண்ணி எனக்கு பலிக்கலன்னு சொன்னவன் தானே. நேரம் என்கிட்ட வரலையே, நான் ஒண்ணு இதை கத்துக்கிட்டு உனக்கு பரிகாரம் சொல்லல, கடமை தான் செய்ய சொல்றேன். அப்போ இந்த சக்கரமும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டதுதான், இறைவனும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டது. அதாவது கிரகங்களின் கதிர்வீச்சு எங்கெங்க விழுகுதோ அங்கங்க அந்தந்த இறைவனுடைய ஆலயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன கிரகம் கெட்டிருக்கு, உனக்கு என்ன தசை நடக்கு, என்ன புத்தி நடக்குது, என்கிட்ட கேட்கறவங்களோட தான் கேட்கிறேன். என் ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என் லைஃப் எப்படி இருக்கும், இது நான் சொல்லலனாலும் உனக்கு நடக்கும். எனக்கு உனக்கு கெட்ட திசையில உனக்கு சொல்லிடுவாங்க, உனக்கு இந்த திசையில இந்த இது இருக்கும்போது கோச்சாரம் உனக்கு 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால சில நன்மைகள் நடந்தாலும் தடைகள் வந்தாலும் விலகி ஜெயிச்சிருவேன். நான் என்ன சொல்றேன், அந்த தடைக்கு வழி என்ன, அதை போய் நீ கும்பிட்டுரு. ஒரு குடும்பத்துல 4 குழந்தை இருக்குன்னா 4 பேத்துக்கும் பரிகார ஸ்தலம் ஒன்னா இருக்காது, 4 பேத்துக்கும் பரிகார ஸ்தலம் ஒண்ணு கிடையாது. ஆனா பூர்வீகம் ஒண்ணு. அப்ப அந்த பூர்வீகம் சார்ந்த தெய்வத்தை வணங்காம நீ என்னதான் அங்க போய் இந்த கிரகத்தினுடைய முழு ஆதிபத்தியத்தை பெற்ற, அதான் சொல்லுவாங்கல்ல, பூர்வீகம் மறந்தவனுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ளதாவது தெரியும் ஓரளவுக்காவது. தான் சொன்னேனே, திசையும் தெரியல திக்கும் தெரியல, ஆனா 8 திக்கு தெரியலன்னா திசையாவது தேடணும். திசை தெரியல துருவமாவது தெரியணும். அப்பா அம்மா, இந்த குடும்பங்கிற கோயிலே தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க? 90% தன் தாத்தா பாட்டி. எனக்கு இது ரொம்ப ஏதோ இந்த கேம் விளையாடுற மாதிரி, இது கஷ்டமான டாஸ்கா இருக்கு, நீங்க கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் சொல்லுங்கிறான். எப்படி எனக்கு இந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க பூர்வீகத்துக்கு சொல்றீங்க. அவங்க எங்க பிறந்தாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு சிலோன்ல பிறந்தாங்க, இன்னொருத்தர் சைனாவுல பிறந்தாங்க, எங்க தாத்தா அங்க பொண்ணு எடுத்தாங்க, எங்க பாட்டி இங்க பொண்ணு எடுத்தாங்க. அதுக்குதான் அன்னைக்கே சொன்னாங்க, குளம் பார்த்து பொண்ணு எடுக்கணும், குளம் கோத்திரம் ரொம்ப பார்த்து எடுக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். உன்னால அங்க பொண்ணு எடுத்தீங்கன்னா அங்க உள்ள டிஎன்ஏ உன் வம்சத்துல கலக்கும், அப்போ உன் குழந்தைக்கு அங்க உள்ள டிஎன்ஏ வேணும், அப்ப நீ போய் தான் ஆகணும். நாடு கடந்து பொண்ணு எடுக்க தெரிஞ்சதுன்னா அடுத்த வம்சம் அந்த இதுல இருக்குல்ல, ஹைபிரிட் 2 செடி ஒட்டு செடிங்க, இதனுடைய தன்மை மாறும்போது நீ அந்த இடத்துக்கு போய் தானே ஆகணும். நாட்டு விதைங்கிறது நம்ம வீடு, இன்னொரு விதையை சேர்ந்து ஹைபிரிட்டுங்கிற, அப்ப 2 விதைக்கு போய் இன்னொரு விதைக்கு நீ அங்க போய் தானே ஆகணும். இயற்கைக்கு புறம்பணி ஒண்ணு பண்றது பிரச்சனை கிடையாது, அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த எந்திரம் சொன்னீங்க இல்லையா, இது கூட வியாபாரமாக மாறிவிட்டது. எனக்கு தெரிஞ்சு 5000 10,000 தகடை 41 நாள் பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இது எந்தெந்த ராசிக்காரர்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத, வீடுகள்ல எந்த அளவு இதை வச்சுக்கலாம்? எல்லாருக்கும் எல்லா எந்திரமும் பொருத்தம் வராது. நான் சொன்னேன் இல்ல, இந்த சக்கரம், இந்த சக்கரத்துல 1-5 ஒருத்தனுக்கு பூர்வீகம் கெட்டு போயிருக்கு, அவன் போய் ஸ்ரீ சக்கரம் கேட்டா வாங்கி வீட்டுல வச்சானா வச்சு செஞ்சிரும். ஒருத்தனுக்கு சனி நீச்சமா இருக்கு, அவன் குதிரை லாடம் எல்லாம் வாங்கி வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த குதிரை லாடம் எல்லாம். அப்ப அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த சனிக்கு சுதர்சன சக்கரம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பான். இப்ப அவன் நீச்சமான வச்சிருக்கான், அவனுக்கு பாசிட்டிவா கொடுத்துரும். இப்ப பொதுவாகவே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நிறைய காஞ்ச பக்கம் தான் போகும். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் நெகட்டிவ் நோக்கி தான் போகும், பாசிட்டிவ் நோக்கி போகாது, நீர் நிலையை நோக்கி போகாது. அப்போ நமக்கு என்ன கிரகம் கெட்டு இருக்கு, என்ன கிரகம் உச்சமா இருக்கு, அப்போ உச்சமா இருக்கிறதுக்கு என்ன திசை நடக்குது நமக்கு. முதல்ல ஒவ்வொரு திசைக்கும் பல வருஷங்கள் இருக்கு. சூரிய தசைனா 7 வருஷம், ராகு தசைனா 18 வருஷம், சனி தசைனா ஒரு 18 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கு. இதுல எந்த தசா நடக்குது, அவன் தான் நாயகன், புத்தி சப்டைட்டில். அப்ப அந்தந்த புத்தி காலங்கள்ல அது கொஞ்சம் வேலை செய்யுமே தவிர தசாநாதன் தான் ஹீரோ. அப்போ குரு தசை நடக்கும் போது அங்க குரு தான் ஹீரோ. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வேணாலும் வந்துட்டு போலாம். அதுல நெகட்டிவ் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த பலன், பாசிட்டிவ் வந்தா அதுக்கு தகுந்த பலன். இதுதான் சுப கிரகம் பாவ கிரகம். அப்போ உனக்கு இந்த குரு எந்த நிலைமையில இருக்கு, எந்தெந்த வருஷம் எந்தெந்த கட்டத்துக்கு போகுது, எந்தெந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கும்னா, இந்த குருவால எதை சமாளிக்க முடியாது அதுக்கு தகுந்த உனக்கு கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட கோயிலையும் அதுக்கு தகுந்த எந்திரத்தையும் வாங்கி வீட்டுல வைக்கலாம். எல்லா எந்திரமும் பலன் தராது. இப்ப முதல்ல ஜாதகம் பாத்துறணும், ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரிதான் எந்திரமே. உங்களுக்கு நல்லா பாத்துக்குங்க, கோயில்ல தேவ பிரசன்னம் பார்க்காம எந்திரம் வைக்க மாட்டாங்க, என்ன சாமின்னு தெரியாம எந்திரம் போட மாட்டாங்க. தேவ பிரசன்னத்துல இருக்கு, நம்ம ஐயர் சமூகம் சிவகோத்திரத்துல இருக்கு, வைணவத்துல இல்லை. சிவகோத்திரத்துல தேவ பிரசன்னம்னு ஒண்ணு வரும். நீங்க இந்த தெய்வத்துல இதுல இந்த தெய்வம் இருக்கு, இந்த தெய்வத்துக்கு இந்த சக்கரம் தான் வைக்கணும், அதை இந்த நாள்ல தான் ஆவாகனம் பண்ணணும், அந்த கதிர்வீச்சு கரெக்டா வைப்பாங்க.
அப்படி வந்து கோயில்ல பார்த்து வைக்கிறாங்க. வீடுகள் அந்த மாதிரி எல்லாம் வீடுகள்லாம் அப்ப என்ன பண்ணணும்னா, நீ உன் வீட்டுக்கு பார்க்கணும், உன் வீட்டுல என்ன கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கு, எது நெகட்டிவ். ஒரு குடும்பத்துல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான். அப்போ ஒரு நெகட்டிவ் வருதுன்னா அந்த குடும்பத்துல கண்டிப்பா ஒருத்தனுக்கு 4ஆம் இடம்னா மூத்த சகோதரனுக்கு அது எத்தனாம் இடம், அப்பாவுக்கு அது எத்தனாம் இடம், அம்மாவுக்கு அது எத்தனாம் இடம். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதனாலதான் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செவ்வாய் தோஷம் அதிகமா வேலையை செய்யும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோகம் இருந்தது, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ நீ உன் ராசியை விட உன் குழந்தை பிறக்கும் போது அதனுடைய கிரகத்தினுடைய விட்ட குறை உனக்கு தொடருது. அப்ப அதை நீ பாசிட்டிவ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த எந்திரத்தை நீ வாங்கணும். சும்மா எடுத்த உடனே கொடுக்குற எந்திரத்தை எல்லாம் வாங்கி மாட்டினா அதுவும் இன்னைக்கு செம்புல வர்றதே கிடையாது, அவ்வளவு பித்தளையில வேற பாதி வருது. பொதுவாவே செம்பு நெகட்டிவா வெளியில தள்ளுவோம். ஆனா உனக்கு அது பாசிட்டிவா இருந்து வரக்கூடிய வெளி தெளிச்சுன்னா அப்ப எல்லாமே பார்த்துதான் உண்மையில பலன் கொடுக்கும். பலன் இருக்கு. ஆமா, ஏன்னா கிரகத்தின் கதிர்வீச்சை உள்வாங்கும் செம்பு, காப்பர். அப்போ நமக்கு நெகட்டிவா வெளி தண்ணி பாசிட்டிவ் உள்ள வாங்கும். அதுவே உனக்கு நெகட்டிவா இருந்து அது வாங்குச்சுன்னா நீ அவுட்டு. அதனாலதான் சில பேர் நான் எந்திரம் மாட்டினதுக்கு அப்புறம் தொழில பயங்கர அடிபடுவான், சில பேர் வச்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருப்பான். அதாவது நிறைய எழுத்துக்கள் குறிச்ச விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு மத சார்பு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இறைவனை வழிபட்ட எந்திரம் சில பேர் வைப்பாங்க. இதுல உனக்கு இந்த எந்திரத்தாலங்கிறத விட அந்த கதிர்வீச்சு தான் மெயின். எந்த கதிர் உனக்கு மைனஸோ நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் அதிகமா உன்னை தேடி வரும். இப்ப நெகட்டிவா பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு முதல்ல நிதானம் தேவை. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா நிதானம் நிதானம் நிதானம். அதான் சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்தது நிதானம்ங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா நான் தானத்தில் கன்னிகாதானம்னு சொல்லுவேன். ஆனா அந்த கன்னிகாதானமே உனக்கு வந்து கொடுத்து பலன் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறதுக்கு தான். உங்களுக்கு நிதானங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இல்லை. ஏன்னா நிதானம்ங்கிறது இந்த தான லைன்ல கிடையாது. இது நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் நிதானம், நம்மளுடைய செயல்பாட்டுல நிதானம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது வேற. குடுக்கல் வாங்குறதுல தானத்தில் பெண் தானம் உயர்ந்தது, நிதானம்ங்கிறது செயல்பாட்டுல உயர்ந்தது. அப்ப நிதானமா ஒரு விஷயத்த யோசிச்சு ஆழமா அது என்ன ஏதுன்னு நன்மை தீமை அறிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்கும். எந்திரங்கிறது பயன்படுத்தலாம், ஆனா உங்கள் ராசிக்கு உங்கள் குடும்பத்துக்கு அது ஏத்ததான்னு பார்த்துட்டு பயன்படுத்துங்க. அதே மாதிரி எந்த எந்திரம் எந்த கோவில்ல இருக்கு, ஏற்கனவே வந்து நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு எந்த கதிர்வீச்சு கெட்டிருக்கோ அந்த கதிர்வீச்சுக்கு தகுந்த எந்திரம் அந்த இறைவன் காலுக்கு கீழே இருக்கும். அப்ப அது சார்ந்த எந்திரம் நீ வாங்கும் போது பலன் அளிக்கும். அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு உன் ஜாதகத்துல கெட்டிருக்குன்னா அந்த கோவில்ல அதை வச்சிருப்பான். அப்ப அந்த தெய்வத்துக்கு என்ன உகந்தது உனக்கு அதை நீ எடுத்துக்க பாசிட்டிவ். உனக்கு ஆல்ரெடி மலை மேல ஏறினா சனி வந்து 7.5 சனி நடக்குதுனாலே உனக்கு சனி ஆட்சி உச்சமா இருந்தாலும் இல்ல சனி உனக்கு இங்க சனி தான் உங்களுக்கு நிறைய ஹீட்டை வெளியில பரவும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற மலை மேல போகவே கூடாது. நீ போய் அந்த எல்லை காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த சுதர்சன சக்கரம் சம்பந்தப்பட்ட அந்த ஆவாகனத்தை நீ வாங்கும் போது வச்சு செஞ்சு. அப்ப நெகட்டிவ நீயே வாங்கிட்டு வந்துடுற. கண்மூடித்தனமான பக்தி, பொருள் அறியாத பக்தி, இதெல்லாம் நமக்கு தீவினையை தான் தரும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதாவது முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். என்னைக்குமே நாம முயற்சி செஞ்சா எந்த ஒரு விஷயத்திலும் வச்சு தரலாம். முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க, திருவினையாக்கும். அதாவது எப்பேற்பட்ட வினையையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி புத்திக்கு இருக்கு. அந்த புத்திநாதன் தான் புதன், அவன் சிவன் கோயில்ல இருப்பான். அதனால எந்திரம்ங்கிறது பார்த்து வாங்குங்க. இறுதியா ஒரு கேள்வி, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, அதுல யாருடைய ராசி பலன் பார்த்து நம்ம வந்து எந்திரம் வாங்குறது, இல்ல 4 பேருக்கும் பார்க்கணுமா? குடும்பத்துக்கு தலைவன் அப்பா தானே. ஆனா அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அது நெகட்டிவ் இருக்குன்னா அந்த நெகட்டிவ் போக்குறதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை அந்த கதிர்வீச்சுக்கு போகலாம். இப்போ ஒரு பையன் தொழில் ஆரம்பிக்கிறான். பையன் தொழில் ஆரம்பிக்கும் போது அவன் வந்து தன்னுடைய நெகட்டிவை தான் பாசிட்டிவா மாத்தணும். தந்தை ஸ்தானத்துல பண்ற வரைக்கும் தந்தை தான் அவரு தனக்கு உண்டான பாசிட்டிவ், அவருக்கு உண்டான எதிர்காலம். குடும்பம் யாரை சார்ந்து இருக்கின்றது அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பையன் தனிமை ஒரு குடும்பத்தை சாரும் போது மட்டும்தான் அவனுக்கு வந்து பாக்கியம் வேலை செய்யும். அது வரைக்கும் பூர்வ புண்ணியம் மட்டுமே வேலை செய்யும். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். திருமணத்துக்கு அப்புறம் தான் பாக்கியம். திருமணத்துக்கு முன் வரைக்கும் பூர்வ புண்ணியம். நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாதகத்துக்குள்ள வந்து சொல்லுவாங்கல்ல, கடல் மாதிரி. இது கடலை விட பெருசு, ஜோதிடம் கடலை விட பெருசு. ஏன்னா உலகமே இதுக்குள்ள இருக்கு. இதை போட்டவன் உலகத்தை தெரிஞ்சவன். நமக்கு அதுல கொஞ்சம், அதாவது எப்படி சொல்றேன்னா, எனக்கு தெரியுமான்னு தெரியாது, என்னுடைய அணுக்கள்ல அதுல யாரோ ஒரு வித்து இருக்கு.
எண்ணற்ற அணுக்களில் ஒரு அணு யாரதோ இருக்கு, அதன் மூலமா வெளிப்படுது, அவ்வளவுதான்.